இந்த வாராகியின் உத்தரவை மீறி என் கட்டளையை நீ கடந்து சென்று விடாதே. என் பிள்ளையே, நீ உன் மனம் விரும்பி இவரின் முடிவுக்காக காத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த முடிவு எப்படி எப்பொழுது நல்ல முடிவாக வந்தால்தான் எனக்கான அடுத்தடுத்த கட்டத்திற்கு நான் நகர்ந்து செல்ல முடியும் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே நீ விரும்பியின் முடிவை உனக்கு வெற்றி செய்தியாகத்தான் கொண்டு வரப் போகிறேன். விடுகின்ற விடியல் உனக்கான விடியலாக இருக்க போகிறது. இலக்கை அடைவதில் மனம் உறுதியாக இருந்தால்தானே அதை அடையும் மார்க்கமும் தெளிவாக தெரியும். அப்படித்தான் என் பிள்ளைகள் பல இன்னல்களுக்கும் இடையிலும் சோதனைகளுக்கும் இடையிலும் அவர்கள் விரும்புகின்ற முடிவை பெறுவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டார்கள். உன்னை வீழ்த்த பயன்படுத்தப்படும் மிகப்பெரிய ஆயுதம் எது தெரியுமா? உன் மனம்தான். உன் மனதை தெளிவாக வைத்து கொண்டு இருந்தாலே போதும். யார் என்ன சொன்னாலும் அதிலிருந்து நீ விலகிவிட மாட்டாய். என் பிள்ளையே, உழைத்த காசிற்கு மட்டுமே நீ கையேந்தி நிற்க போகும் தருணத்தை ஏற்படுத்துவனே தவிர மற்றது எதற்காகவும் யாரிடமும் கையேந்தும் நிலையை இந்த தாய் உனக்கு உருவாக்கப் போவதில்லை. உன்னையா அங்கு என்னை விட்டு விலகிவிடச் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தார்கள். உனக்கா சுபகாரியம் நடக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டு இருந்தார்கள். அத்தனை செயலிலும் என் பிள்ளைகளுக்கான வைராக்கியம் மட்டும்தான் இங்கு ஜெயிக்கப் போகிறது. உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதை நான் எப்படி கண்ணின் மணியை தருவேன் என்று நினைத்தாய்? சர்வ நிச்சயமாக சொல்கிறேன், என் பிள்ளைகளுக்கு பிடித்தமானதையும் எது என் பிள்ளைகளுக்கு தேவையானதோ அதையும் தான் கொடுப்பதற்கு இந்த வாராகி சத்தியத்தை கையில் எடுத்திருக்கின்றேன். தானாக வரும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்வதில் சில சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்வதிலும் தான் புத்திசாலித்தனம் அடங்கி இருக்கின்றது. என் பிள்ளைகள் எப்பொழுதுமே புத்திசாலித்தனம் படைத்தவர்கள்தான். அப்படி இருக்கும்போது யாருக்காகவும் காத்திருக்கும் நிலையை நான் உனக்கு உருவாக்கப் போவதில்லை. உன் வார்த்தைகளாலும் உன் செயலாலும் தேடலாலும் எண்ணத்தாலும் உன் வாழ்க்கையை முழுமையாக்க நான் வந்து இருக்கும்போது யார் என்ன சொல்லி விமர்சனத்தை உன் காதில் போட்டாலும் அதில் நீ விழுந்து விடாதே என்று தான் சொல்கிறேன். கடலில் கல்லெறிந்தால் யாருக்கு என்ன லாபம், யாருக்கு நஷ்டம்? கல்லென்ன கரைந்து விடுமா என் கண்ணின் மணியே? இல்லை தானே? நீ நினைக்கின்ற காரியத்திலும் அப்படித்தான் இருக்க வேண்டும். உன் மீது எப்படி அங்கு துர்நாற்று வீசக்கூடிய சாக்கடையை வீசி எறிந்தாலும் அதை தூக்கி தூர எறிந்துவிட்டு நான் ஜெயிப்பதற்காக பிறந்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, என் தாய் வாராகி இருக்கும்போது எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது என்று நீ எதிர்நோக்கும் முடிவில் உறுதியாகும் தெளிவாகும் இருந்து முழு முயற்சியோடு செயல்படுத்தி கொண்டே இரு. எந்த விஷயத்தை நினைத்து நீ எழுது கொண்டு இருக்கின்றாய் அந்த விஷயத்தை உனக்கு ஏற்ற சூழ்நிலையாக உருவாக்குவதற்கான நிலையை நீயே ஏற்படுத்திக்கொள். மனம்தான் வாழ்வின் விளை நிலம். அதன் தனிமையை பொறுத்துதான் ஒருவரின் வாழ்வு அமைந்து கொண்டு இருக்கின்றது. நீ தனிமையை நினைத்தும் அதன் தன்மையை நினைத்தும் வருந்திக் கொண்டு இருக்காது. அதன் தன்மையும் நல்விதமாகத்தான் இருக்கும், தனிமையும் உனக்கு நண்பனாகத்தான் மாறும். ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா? நாம் எதை விதைக்கின்றோமோ அதைத்தானே அறுவடை செய்வோம். அப்படி இருக்கும்போது என் பிள்ளைகள் நல்லெண்ணத்தையும் குணத்தையும் தானே எப்பொழுதுமே என் சொல்லுக்கு ஏற்ப என் செயலுக்கு ஏற்ப அங்கு விதைத்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பட்சத்திலே உன் மனதின் வெற்றியை தீர்மானிப்பதும் நல்லதாகத்தான் இருக்க போகிறது. எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இருக்கும்போது உனக்கு வருகின்ற முடிவும் உனக்கானதாகத்தான் மாறப்போகிறது. உன் வார்த்தையில் மன நிம்மதி யார் ஒருவர் அடைகின்றாரோ அவர்கள்தான் உனக்கான வெற்றியாக அங்கு தீர்மானிக்கப் போகிறார்கள். நீ நினைக்கின்றாய், நமக்குத்தான் யாருமே இல்லையே, நம்மைத்தான் கண்டு கொள்ள யாருமே இல்லை என்று. என் பிள்ளையே, என் பார்வை முழுவதும் இந்த தாயின் பார்வை முழுவதும் உன் கண்ணில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. உன் வாழ்க்கை மீது தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது உன்னை எதற்காகவும் யாருக்காகவும் காத்திருக்க வைக்கப் போவதே கிடையாது. நீ விரும்பிய முடிவை கண்டதும் உனக்கான வெற்றி செய்தியோடு தான் தர வந்து இருக்கின்றேன். வருவது வரட்டும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எனக்கு நல்லதை என் தாய் உருவாக்கி கொள்வதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் எது வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். உனக்கு நல்லது நடக்கக்கூடாது என்பதற்காக கூட திட்டத்தை தீட்டுவார்கள். ஆனால் எப்பொழுதுமே விழிப்புணர்வோடு இரு. எப்பொழுதுமே உனக்கான செயலை செய்து கொண்டே இரு. வருகின்ற செயலில் இருந்து நீ விலகி விடாது. நியாயத்தின் தர்மத்தின் கையில் எடுத்திருக்கின்றாய். அந்த செயலில் நீ நிச்சயம்
நிச்சயமாக வெற்றி பெறுவாய். உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நம்பித்தானே என்னை வலம் வந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது உனக்கு நல்லதும் நன்மையான காரியம்தான் நடக்கப் போகிறது. வருகின்ற செயல்களை நினைத்து எல்லாம் கலங்கிக் கொள்ளாதே, கவலைப்படாதே. உன் அத்துணை விஷயத்திலிருந்தும் உன் வெற்றிக்கான பாதையை தெளிவுபடுத்த இந்த வாராகி நான் வந்து இருக்கும்போது உன் மனம் எதையோ தேடிக்கொண்டிருப்பதிலிருந்து விலகிவிடு. வெற்றியை நான் உனக்கு என் சத்தியத்தோடு தரப்போகிறேன். நம்பிக்கையோடு இரு என் கண்ணின் மணியே. உனக்கு நான் நல்லதை நடத்தி தருவேன். ஓம் வராகி தாயே போற்றி.